கடவுள் வாழ்த்து. சரஸ்வதி தேவி திருவருள் தரவே அருள் புரிந்திடுவாயே. சரஸ்வதி தேவி திருவருள் தரவே அருள் புரிந்திடுவாயே. அருளமுதாய கலைவாணியே ஓர் கலைகள் பலவும் தந்து கண்ணை செய்திடுவாயே. சரஸ்வதி தேவி திருவருள் பரவே அருள் புரிந்திடுவாயே. இன்னங்கள் போற்றிடும் இன்னிசையாலே இன்பத்தின் சிகரமாய் விளங்கிடும் தேவியே ஞான குமாரியே கலை விளக்கே ஓர் சுடர் விளக்கேற்றி துணை புரிந்திடுவாயே. சரஸ்வதி தேவி திருவருள் தரவே அருள் புரிந்திடுவாயே. நீராறும் கடலொழுக்க நிலமடந்தை கீழொழுகும் சீராறும் வளனமனத்திகள் பரத கண்டமிலே தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திருநுதலும் தரிசனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணி தோழவும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே போன் சீர் இளமை சிரமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஆடல் கொடிப்பாட்டு. தாய் மணி கொடி பாலி அதை தாழ்ந்து பணிந்து புகழிடவாறு தாயின் மணி கொடி பாலே ஓங்கி வளர்ந்த ஓர் கம்பம் அதன் உச்சி மேல் வந்தே மாதம் என்று வாங்கி எழுகுச்சிகளும் செய்ய பட்டோரி வீசி பறக்குது பார் தாய் மணி கொடி பாரே. கம்பத்திற்கு எங்கும் கமல வீர
பெருநிறர் கூட்டார் அம்பர் கூறிய வீர தங்கள் நடுவை நீ கொடுவினை காப்பர் தாய் மணி கொடி பாரே. உறுதிமொழி. இந்தியா என் தாய்நாடு. இந்திய அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் தாய் திருநாட்டை நான் உளமாற நேசிக்கின்றேன். வளம் எதிர்பான் இருந்த அதன் மரபினை எண்ணி இரும்பொருள் அடைகிறேன். அன்புடன் இந்த அன்னை, அறிவியல் தந்தை, ஆசிரியர் பெருந்தொகை, அன்ற முதியோர் ஆகிய அனைவரையும் நினைந்து நடத்துவேன். என் நாட்டிற்கும் என் நாட்டு மக்களுக்கும் என் வந்து நின்று முடியது. என் நாட்டவர் வாழ்வில் நலவும் வளருமே என் போற்றல் என புலம் குறிக்கிறேன். நிலமாற உறுதி குறிக்கிறேன். ஓய்வு திருக்குறள். மாணவர்கள் அப்படியே உட்கார்ந்துருப்பா. அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம். திருக்குறள். அன்பும் அறிவும் உரை அன்பும் அறிவும் உரைரா அன்பும் அறிவும் உடையதாய இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதே. பொருள்: அன்பும் அறிவும் உடையதாக இல்வாழ்க்கை, அன்பும் அறிவும் உடையதாக இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நன்றி. தமிழ் செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் செய்திகள். முல்லை பெரியார் அணை பகுதியில் மழை குறைந்ததால் நீர்மட்டம் உயர்வதே சிக்கல். மதுரையில் இருந்து கூடுதல் பேசஞ்சர் ரயில்களை இயக்க எதிர்பார்ப்பு. அறங்காவலர்களை தேர்வு செய்ய 214 கோவில்களில் நடவடிக்கை. 100% நிறுத்தனாலில் வாகனங்களை இயக்க மத்திய அரசு அனுமதி. இந்திய ராணுவ வீரர்களுக்கு புதிய சீருடை அறிமுகம். 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் 64 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முதல் வெற்றியை துவக்கியது. நன்றி. English news. Good morning to all. Today's English news. PM Modi in France says India is now global solutions provider. Fire trigger panic on train passengers jump out only to be another train in MP. Iran state media confirms that a deal has been reached with the US. Sports news. India vs Pakistan T20 match. India wins in 64 runs win. Thank you. பொதறிவு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொதறிவு. ஒலிம்பிக் கொடியை வடிவமைத்தவர் யார்? ரெவரண்ட் டிட்டோன். டேபிள் டென்னிஸ் விளையாட்டு பந்தின் எடை எவ்வளவு? 2.5 கிராம். யார் காட்சி விளையாட்டில் புகழ் பெற்றவர்? ஜான் சந்தர். முதலாவது ஆசிய விளையாட்டு போட்டியில் எத்தனை நாடு கலந்து கொண்டது? 11 நாடுகள். நன்றி. மழைநீர் வேண்டி பிரார்த்தனை. அன்புள்ள இறைவா, எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை ஆதாரணி அன்னி மழைநீர் வடிவில் இப்போவே வந்தடைகிறது. அம்மழைநீர் நம்பி நாங்களும் உயிரினங்களும் உயிர் வாழ்கின்றோம். ஆனால் மழையை நீ சிறு காலமாக இப்போதைக்கிறதை கொடுத்துவிட்டாய். ஆதலால் நாங்களும் உயிரினங்களும் பெருந்தொழிற்கு ஆளாகின்றோம். எனவே இறைவா, தங்களின் மழைநீர் வடிவில் இப்போவே வந்தடைவார்கள்.
குட் மார்னிங் டு ஆல். ஒர்க் இஸ் ஒர்க் ஸ்பிரிட். செய்யும் தொழிலே தெய்வம். ஆல் இஸ் வெல். எல்லாம் நன்மைக்கு. ஃபேஸ் இஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த மைண்ட். அழகத்தின் அழகு முகத்தில் தெரியும். செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். தன் கையை தனக்கு உதவி. தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல். டுடே ஸ்போக்கன் இங்கிலீஷ். பேசுவதை நிறுத்து. ஸ்டாப் டாக்கிங். குழாயை தர. டர்ன் ஆன் த டேப். உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர்? எனக்கு பிடித்த நிறம் நீலம். மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. தேங்க்யூ. வாய்ப்பாடு. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பாடு. ஓரெட்டு ஈரட்டா 16 மூவட்டா 24 நாலட்டா 32 ஐயட்டா 40 ஆறட்டா 48 ஏழட்டா 56 எட்டட்டா 64 ஒம்பிட்டட்டா 72 பைத்தட்டா 80 11டா 88 12டா 96 13டா 104 14டா 112 15டா 120 16டா 128. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நமது இறைவணக்க கூட்டத்திற்கு வரையிலிருந்து கொடியேற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது திருத்தங்கள் இந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியமான KMKA மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் அவர்களை அன்போடு உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் அவர்களின் ஒவ்வொரு முயற்சியிலும் பின்புலமாக இருந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி முருகவேல் அவர்களையும் அன்போடு இந்த நேரத்திலே வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பள்ளிக்கு வருகையிலிருந்து இன்றைய தினத்திலே நடந்து முடிந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களையும் பாடங்களில் 100க்கு 100 எடுக்க வைத்த ஆசிரியர் பெருமக்களையும் தனியாக பாராட்ட வேண்டும், அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அருமையான நோக்கில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய KMKA மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சார்பாக வந்திருக்கும் பள்ளி தாளாளர் அண்ணன் APS முருகவேல் அவர்களை அன்போடு வரவேற்று அவரை வரவேற்கக்கூடிய விதமாக நமது பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார். அடுத்தபடியாக அவருடைய துணைவியார் அவர்களை வரவேற்க நமது பள்ளி ஆசிரியர் திருமதி வசந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வை நம்மோடு சேர்ந்து நடத்தி அந்த பெருமையை மாணவர்களுக்கு சேர்க்கக்கூடிய விதமாக வந்திருக்கும் நமது பள்ளி தாளாளர் திரு ரமேஷ் அவர்களை இந்த நேரத்தில் வருகையோடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இன்றைய நிகழ்வினை அற்புதமாக நடத்தி தருவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மளை எல்லாம் வாழ்த்தக்கூடிய விதமாக, பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாக நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் KMKA மெட்ரிக் பள்ளியின் பள்ளி தாளாளர் திரு முருகவேல் அண்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேச அன்போடு அழைக்கிறோம். திருத்தங்கள் உறவுமுறைக்கு பாக்கியமான தலைமகள்
மேல்நிலைப்பள்ளி இன்று இந்த முன்னாள் நம் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முதல் 2ஆம் 3ஆம் இடம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை பாராட்டி 100க்கு 100 மார்க் எடுத்த மாணவர்களை பாராட்டியும் அவர்களை அதிக மதிப்பெண் எடுத்து அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிலையை ஏற்படுத்திய ஆசிரியர் பெருமக்களை பாராட்டுவது விதமாக இன்று நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. நானும் இந்த பள்ளியில் படித்த மாணவன். நாங்கள் படிக்கும் போதில் 5 வரைக்கும் தான் இருந்துச்சு. 5 பிறகு எஸ்ஆர்எஸ்ல போய் படிக்க போனோம். இப்போ இங்கேயே +2 வந்துச்சு. அடுத்து எங்கள் உடல்முறை சீரான இதில் காலேஜ் கிட்டியாச்சுன்னா காலேஜ் வரைக்கும் நம்ம இங்கே எல்கேஜியில் சேர்ந்தாச்சுன்னா காலேஜ் முடிகிற வரைக்கும் இங்கே படிக்கலாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணி எங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் இந்த வயசுல படிப்புல கவனிச்சு இருக்கீங்க. வேற உங்களுக்கு எந்த ஊரையும் கிடையாது. நேரத்துக்கு பள்ளிக்கு வாங்க, நன்றாக படியுங்கள், புரிந்து படியுங்கள், அதிக மதிப்பெண் எடுங்கள். ஆக்கியில 5 பேர் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னையே உதாரணமா சொல்லலாம். நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். வெளில அடிச்சா மொத்தாலா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஆளா இருந்தவன் தான். என்னை ஆசிரியர் பெருமக்கள் என்னை ஊக்கப்படுத்தாம இப்போ அவருக்கு என்ன அவர் கடை இருக்கே அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு அவங்களுடைய வார்த்தை பொண்ணே கேட்டு 1க்கு 4 கடையை வச்சு கடைக்கார ஓனராரு. ஆனால் இந்த பள்ளி பருவத்தில் படித்தாத்தன் பின்னாடி வாழ்க்கைக்கு பெரிய பண்பாடாக இருக்கும். நம்ம அன்னைக்கு ஆவரேஜாக படித்ததுனால இன்னைக்கு திட்டங்கள் லெவலில் இருக்கோம். என் கூட நல்லா படித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஸ்டேட்டு சென்ட்ரல் லெவலில் இருக்காங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? படிக்கணும். படிக்காட்டா அந்த காலத்தில் சொன்னது கடை வச்சுக்கலான்ட்டு. இன்னைக்குன்னா கடை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாருமே ஐடி ஃபீல்டு எங்கெங்கேயோ போயிட்டு, அதனால் கொஞ்சம் அக்கறை எடுத்து இன்னைக்கு கலைமகளுக்கு கிடைச்சிருக்க காலெல்லாம் மிகப்பெரிய சூப்பர் பவர். ஏன்னா எனக்கு அவன் ரோல் மாடல். நான் நமக்கு கல்வி பண்ணி கொஞ்சம் கம்மி தான். நானே அவன்கிட்ட கேட்டு தான் படிச்சுக்கிறேன். அவன் இவன் பேசுகிறேன்னு யோசிக்காங்க. எல்லாம் ஒன்றா பழகிறதுனால எங்கள் கரஸ்பாண்டன்ஸ் எப்படி நீங்கள் அப்படின்னு பேச நினைச்சிடக்கூடாது. இவருடைய வந்த பறவை தேர்ச்சி விதத்தை கூட்டிட்டு உங்களை அந்த தலைமையெல்லாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்துருக்கு முயற்சி பண்ணிக்கிறீங்க. நேரத்துக்கு வரணும், நாங்கள் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், படிக்கிறதுல அக்கறை காட்டணும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க டீச்சர்ஸில் அன்போடு வேலை வாங்கணும். இதெல்லாம் அவர் அன்பாக நல்லா தேர்ந்தெடுத்துருக்கார். அவர் உங்களுக்கு பல மாற்றங்களை பண்ணியிருப்பாருன்னு எனக்கே தெரியுது இருக்கனால. அதனால் நீங்கள் சிறப்பாக படிக்கணும். நம்ம தலைமை ஆசிரியர் சொல்லவே வேண்டியதில்லை. ஹார்ட் ஒர்க் இணைந்து செய்யக்கூடியவர். அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அன்புக்கரங்களால் இணைச்சு பண்ணுறாங்க. எந்த ஒரு ஈகோ இல்லாமல். இதெல்லாம் கிடைக்கிறது மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு. ஒரு மாணவனுடைய அங்கீகாரம் எடுத்தால் 10th 12th தான். அதில் முக்கியமாக 10th 10 சர்டிஃபிகேட் தான் எங்கே போனாலும் பேசணும். அதுக்கு அடுத்த சர்டிஃபிகேட் தான் ++++. அதனால் 10th நல்லா மார்க் எடுக்கணும்.
நல்லா படிங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது பொண்ணான நாள். அதுக்கு அடுத்து நீங்கள் கேட்குற குரூப் +1 கிடைக்கும். அங்கே +2 நல்லா மார்க் எடுத்தா நம்மளுடைய ஃபியூச்சர் காலேஜ் எங்கேனாலும் உடனே அப்ளிகேஷன் போட்ட உடனே கூப்பிடுவாங்க. இல்லைன்னா இந்த பணங்கிற ஒரு முதலையே பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோ டொனேஷன் கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும். பெற்றோருக்கு உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு நீ கைமாறு செய்ய வேண்டியது வேற ஒன்றுமே கிடையாது. நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க உட்கார வச்சு சாப்பாடு போடலாம். இன்னைக்கு கையளவு உலகம் வந்துடுச்சு. முந்தி ஃபோட்டோ தான் எடுப்போம், இன்னைக்கு லைவ் லொக்கேஷன். நான் பேசுகிறத இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு அந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் 10, 12 மிக அக்கறை. அதுக்கு அடிப்படை என்னது? 9th 10th பொசிஷனை சேர்த்துட்டா லேசாயிடும். 11th படிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கும். அதை தவிர உங்களுக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்ட் டைம் ஜாப் யாரும் போகிறீங்களா? 10th +2 பார்ட் டைம் ஜாப் யாரும் போகிறீங்களா? இல்லை, நம்ம படிக்கிறதா வேலை. படிங்க. உங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கு நம்ம பள்ளி நிர்வாகம் ஏவனா இருக்கு. தேவையே இல்லாமல் 6 மணி வரைக்கும் கிளாஸ், 8 மணிக்கு வாங்கி கரப்பாண்ட உசுறு எடுக்கிறாரு அப்படிம்பாங்க. எதுக்கு? அவருக்கு ஆசைப்படுறா? அவருக்கு என்ன இது கொடுக்குறாங்களா? உங்களுடைய நன்மைக்காக. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதோட உங்கள் பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். பெற்றோர்கள் புரிந்துக்கிட்டு உங்களை பள்ளிக்கு அனுப்புறது, உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தா உங்கள் ஃபியூச்சர் சூப்பராக இருக்கும். அதுக்காக 6, 7, 8 தான் சுமையாக. அவங்கெல்லாம் இப்படி படிப்படியாக வர வேண்டியவங்க. அதனால் அந்த நல்ல மார்க் எடுத்தவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த நம்ம பள்ளி தாளாளர் எனது நண்பர் ரமேஷ் அவர்களுக்கு ஒரு சின்ன பாராட்டு. மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். மாற்றங்கள் உங்களிடம் வர வேண்டும். இந்த கல்வியாண்டில் மாவட்ட அளவில் கலைமகள் பேர் வர வேண்டும் என்று நமது தலைமை ஆசிரியர் அன்பான வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். நம்மளால் முடியும், முடியாது எதுவுமே இல்லை. டீம் ஒர்க் தான் சிறப்பாக வரும்னு வந்தால் தலைமை ஆசிரியருக்கு பெருமை, கற்பித்த ஆசிரியர் பெருமைக்கு பெருமை, எங்களது உறவுமுறைக்கு மிகப்பெரிய பெருமை. நன்றி. அழகான வார்த்தைகளால் அருமையாக மாணவர்களுக்கு அறிவுரைகளை அற்புதமாக வழங்கிய நமது KMK மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நமது பள்ளி தாளாளர் திரு ரமேஷ் அவர்களை அன்போடு ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கலந்துரையாட அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது திருத்தங்கள் இந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியமான கலைமகள் மேல்நிலைப் பள்ளியின் இறைவணக்க கூட்டம். இதில் கலந்து கொள்ள வந்திருக்கும் KMK மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் அண்ணன் முருகன் அவர்களையும் அக்கா அவர்களையும் அன்புடன் நமது பள்ளி சார்பில் வருகிறேன் வரவேற்கிறேன். மற்றும் நமது பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது முதலே பார்த்தீங்கன்னா அந்த 10th 12th நல்ல மார்க் எடுத்து வச்ச ஸ்டாஃப்ஸை கொஞ்சம் பாராட்டணும். சும்மா ஒரு சின்ன சார்பை போட்டு நம்ம தலைவர்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறோம். நம்ம உறவினரி தலைவர் அவர்களையும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நல்ல விஷயம் செய்யணும்னு. இப்போ அண்ணன் பேசும்போது சொன்னாங்க தாளாளர் வந்தப்புறம் நிறைய மாற்றங்கள்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பல வருஷமாகவே சிறப்பான தேர்ச்சி கொடுத்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் மேல்நிலைப் பள்ளி.
ஆசிரியர்களோட கடுமையான உழைப்பு, மாணவர்களோட முயற்சி, இதனால நல்ல தேர்ச்சி வீதம் வந்துகிட்டே தான் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா வெளியில எடுத்து சொல்றேன் சில விஷயங்கள், இப்படி நடக்குது, நம்ம ஸ்டாஃப் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்கூல்ல இப்பெல்லாம் பண்றோம் அப்படின்னு நிர்வாகத்துல சொல்றேன். அப்படிங்கும் போது வெளியில எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இது தவிர்த்து மாணவர்களை பாராட்டணும்னு உடனடியாக பிளக்ஸ் வைக்கிறோம். இப்போ அந்த புதுசாக யூடியூப் போடுறோம், இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல போய் யூடியூப்ல லைவ்ல போடுறோம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறோம். மற்ற விஷயங்கள் போடுறத விட இப்போ பசங்க படிச்சு அவ்வளோ ஒரு பாராட்டுறோம், நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு இன்ஸ்டாகிராம் பார்க்காதவங்க யாரும் இல்லை. பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுக்க கூடாது, குறிப்பா பெரிய பசங்களுக்கு. இருந்தாலும் வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் பார்க்கவும் சந்தோஷமாவாங்க. நம்ம ஸ்கூல்ல படிச்சவங்க போது வேற வேற ஊர்களில் உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க, இங்க திருத்தங்கல்ல உள்ள இந்த ஸ்கூல்ல இப்படி பண்றாங்கிறது. அது ஒரு விஷயம் தான் மெயினா பண்றோம். இன்னொன்னு இப்ப நம்ம 10th 12th எடுத்த மார்க் எடுத்த பசங்களை பாராட்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய மனசு. அதனால அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறேன். இப்போ மாணவர்களுக்கு ஒரு சும்மா ஒரு நேர்ந்து கருத்து மட்டும்தான் இப்பவும் சொல்றதுதான். புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஏற்கனவே உள்ள பசங்களும் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பங்க்சுவாலிட்டி, டயத்துக்கு வரணும். இன்னொன்று உங்களோட அப்பியரன்ஸ், முடி கரெக்டா வெட்டிட்டு வாங்க, யூனிஃபார்ம் கரெக்டா போடுங்க, பேட்ச் இல்லாம யாருமே இருக்கக்கூடாது. பேட்ச் இல்லைன்னா ஒண்ணு தச்சிருங்க. ஸ்டாஃப் சொல்றது கேட்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. அவங்க சொல்றதுதான் சரி. அவங்க சொல்றது தப்பா சொல்ல போறதா, அவங்க நல்லதுக்காக சொல்ல போறாங்க, அவங்க சொல்றத கேளுங்க. அதுபோக கிளாஸ் முடிஞ்ச உடனே கண்டிப்பான முறையில் வீட்டுக்கு தான் போகணும். இங்க எங்கேயும் நிக்க கூடாது. ஸ்கூலை சுற்றி ரவுண்ட்ஸ் வரதான் செய்வோம். இப்ப பாத்துருப்பீங்க, போலீஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அடுத்த பண்ற தப்புக்கு நீங்க மாட்டிக்கிற கூடாது. நீங்க தப்பு பண்றீங்கன்னு நான் சொல்லல. நீங்க இந்த தேவையில்லாத நீங்க இருக்கும்போது நீங்களும் உடனடியா போன மாதிரி நீங்களும் ஒரு தண்டனை மாற்ற மாதிரி போயிருவீங்க. நாங்களும் பார்க்கும்போது யாருமே நிக்க கூடாது, கும்பலாக நிக்க கூடாது, தேவையில்லாத இடங்கள் எங்கேயுமே நிக்க கூடாது. முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போயிடணும் கண்டிப்பா. சரியா? இப்போ அந்த அண்ணன் கொடுக்க பரிசு வழங்கப்படும். முதலாவதாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரெண்டுலேயுமே 100% தேர்ச்சி இதுக்கு முதல் காரணமான பள்ளி தலைமை ஆசிரியர் ஜோசப் சார் அவர்களுக்கு எவ்வளவு. அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பெற்ற மாணவர்கள். முதலிடம் க கணேசன், இரண்டாம் இடம் கமலேஷ், மூன்றாம் இடம் ராஜேஷ், அடுத்து 10ஆம் வகுப்பு முதலிடம் இரண்டாம் இடம் 10ஆம் வகுப்பு 2ஆம் இடம் பொன் வெங்கடேஷ்குமார், 3ஆம் இடம் சாமுவேல்,  அடுத்ததா 12ஆம் வகுப்புல கணினி அறிவியல்ல 100க்கு 100 மதிப்பெண் தினேஷ் மணிகண்டன். இது கணினி அறிவியல் பாடம் எடுத்தவங்க வல்லரசன் சார். சார் இன்னைக்கு லீவு, அதனால சாரோட பரிசு நாளைக்கு கொடுத்துருவோம். அடுத்ததா 10ஆம் வகுப்புல 100க்கு 100 அறிவியல் மாணவன் பொன் வெங்கடேஷ்குமார். ஆசிரியர் கோவிந்தராஜன் சார். அடுத்தபடியா
மாணவன் ஹரிஹரன் முத்துக்கவி. ஆசிரியர் ஜெயபிரகாஷ் சார். அடுத்ததா 10ஆம் வகுப்பு தமிழ் அறிவியல் அறிவரன் கஸ்டமர் சத்யபிரியா டீச்சர். இன்னொரு விஷயம் என்னன்னா 12th 10th ரீவல்யூஷன் போடுறாங்க சில பசங்க. அவங்களுக்கு ஒரு வேலை மார்க்குகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வெயிட்டிங்ல இருக்கு. அது பின்னாடி தெரியும் என்னன்னு. ஃபர்ஸ்ட் சைடு மாறுதா என்னங்கிறது. அடுத்ததா 12ஆம் வகுப்பு தமிழ் ஆசிரியர் மரியபூர்வராஜ் சார். அடுத்து 10ஆம் வகுப்பு தமிழ் கவிதா டீச்சர். பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இறைவணக்க கூட்டத்திற்கு வருகை இருந்து கொடியேற்றி சிறப்பித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்விலே நல்லதொரு மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களையும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் ஊக்குவித்து பல்வேறு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர் KMK மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் ஐயா APS முருகவேல் அவர்களுக்கும் அவரது துணைவியார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நமது பள்ளியின் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாராட்டுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இது எல்லாருக்கும் சாதாரணமா வரக்கூடிய விஷயம் இல்லை. பொறாமை வரலாம், எல்லாருக்கும் வரும். மனிதனா பிறந்த எல்லோருக்குமே பொறாமை அப்படிங்கக்கூடிய ஒரு கூட வரும். ஆனால் பாராட்டுவது அப்படிங்கிறது யாருக்கும் அவ்வளவு ஈஸியா வராது. ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்ம அடுத்தவர்களை பாராட்ட பாராட்ட நாமும் நம்மை நாமே மெருகுபடுத்திக் கொள்கிறோம். நாமும் இந்த பூமியிலே அடுத்தவர்கள் பாராட்டும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனதில் வைக்கணும். ஆகையினால்தான் சொல்றோம், அடுத்தவர்களை பாராட்டணும். நல்ல நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது நல்லா பண்ணுங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி நம்ம வாய் விட்டு சொல்லணும். இது நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கையா இருக்கலாம், ஏன் நம்ம பெற்ற அம்மா அப்பா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு செஞ்சு தர்றாங்க, நீ கேட்டதா தான் இருக்கும். அதை கேட்டுட்டு போது கிடைக்காத அந்த பொருள் ஒரு நாளில் அவங்க வாங்கிட்டு வந்து உங்க கையில கொடுக்கும் பொழுது, இந்த நீ அன்னைக்கு கேட்டில்ல, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு அப்பாவோ அம்மாவோ கொடுத்தாலும் கூட அந்த நேரத்துல ரொம்ப நன்றிமா, வாழ்த்துக்கள்மா, பாராட்டுகள்மா, என்னை ஞாபகத்துல வச்சு நீங்க எடுத்துருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி பழகணும். பெற்றோருக்கு தெரியும், இருந்த போதிலும் அவர்களை இன்னும் நினைச்சுனா உற்சாகப்படுத்தணும். அதே சமயத்துல நல்லதொரு அறிவுரை அவங்க சொன்னாங்க, படிக்கணும். பிள்ளைகள்
பெற்றோர் சொல்றதை கேட்கணும், ஆசிரியர் சொல்றதை கேட்கணும், இப்பதான் நீ படிக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வகையில நல்ல அருமையான ஒரு நிகழ்வை ஊக்குவித்தல் என்ற ஒரு அருமையான தலைப்பை அருமையாக நடத்தி கொடுத்த நம்முடைய பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் அந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த நேரத்திலே மீண்டும் உங்கள் அனைவரின் சார்பாக மாமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் கை தட்டுறதுக்கே பயப்படுறீங்க, நல்ல கைகளை தட்டலாமே. அடுத்தவங்களை கையில தட்டுறதுனா நம்மளை அறியாத நம்மளுடைய உடல்ல ஒரு புதுவிதமான உற்சாகம் பிறக்கும். வெரி குட், சந்தோஷம், ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. இதே போல ஒவ்வொரு முறையும் அடுத்தவர்களை பாராட்டினாலும் சரி அல்லது நம்மை அடுத்தவர்கள் பாராட்டும் போதும் சரி, சிறப்பு விருதுகளை கையில கொடுத்து வாழ்த்தினாலும் சரி, நன்றாக கைகளை தட்டணும். கேட்டு கேட்டு பெறுவது பாராட்டு கிடையாது, நாம மனமுவந்து தருவதுதான் பாராட்டு. அதனால அருமையான ஒரு கைதட்டை எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அந்த நேரம் இதை இந்த நேரத்துல பிள்ளைகள் மத்தியில் கேட்டுக்கிறேன். அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி எழுந்து நில்லுங்க. தேசிய கீதம் சிந்த குஜராத மராதா திராவிட உச்சல பங்க இந்த ஹிமாச்சல யமுனாரங்க உச்சல ஜபசரங்க தப சுபநாமே ஜாயே தப சுபாசிசமாகி ஜாயே தப ஜய தாயா जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद। फिर के चल गया